அனைவருக்கும் வணக்கம். திரைத்துறையில் ஒரு பிரபலமான நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியல்வாதி, இது இரண்டையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இது போன்ற மிக கடினமான தமிழகத்தின் பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய ரகசிய கேள்விகளை உள்ளடக்கி விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு நேர்காணல் ஒன்று நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வெளியாகி இருக்கிறது. இதில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், ராமர் கோவில் திறப்பதற்கு திமுக எதிரி அல்ல, அதே சமயத்தில் பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவில் கட்டியதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியிருந்தார். இது குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூவை பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே உதயநிதி கோச்சிங்கும் கொடுத்து மொத்தம் எனக்கு தெரிந்து 38 கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா, ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே அந்த 45 நிமிஷம் இன்டர்வியூவில் 38 கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அமைச்சரானதை அம்மா எப்படி பார்க்குறாங்க, அமைச்சரானதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா, பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு, அதான் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமாக பல்லு பற்ற போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த நம்முடைய பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரே பந்து போட்டு அவரே பேட்டிங் கோச்சிங் கொடுத்து அந்த கேள்விக்கு ப்ராம்ப்ட் வேறு பண்ணுறாரு. அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு. நண்பர் அவர் பத்திரிகையாளர் நண்பர் அவரே ப்ராம்ப்ட்டும் பண்ணுறாரு. அவ்வளோ கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூவில் நடிக்க வைக்கணுமாங்கண்ணே. அதனால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் 1-to-1 நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமாக விளையாடுங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேனே. அதில் எந்த கேள்வியுமே சீரியஸான கேள்வி இல்லை, எந்த பதிலும் சீரியஸான பதில் இல்லை. அதற்கு நாங்கள் பதில் சொல்லி எங்களுடைய தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பலை. பத்திரிகையாளர் சந்திப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு உதாரணம். அதை உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து சிடி போட்டு ஃப்ரீ டைமில் பார்க்கணும். என்ன கேள்வி கேட்குறாங்க, தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கையாள்கின்றார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியாக போட்டுவிட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களானே. உதயநிதி ஸ்டாலின் தான் டெப்டி சிஎம்னு ஆரம்பித்ததே அவர் தான். இன்றைக்கி ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க, சில பேர் தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்னு சொல்லிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலினே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆரம்பித்தது யார்? நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, திமுக காரங்க. நீங்களே எம்எல்ஏக்கள் சுற்றி வந்தீங்க. என்னுடைய வாழ்நாளில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக பார்க்கணும் நாங்கள் சொன்னோமா, திமுக எம்எல்ஏ சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு பொருத்தமானவர்னு நாங்கள் சொன்னோமா, திமுக அமைச்சர் சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வர வேண்டும்னு நாங்கள் சொன்னோமா, திமுகவுடைய கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்களா? சொன்னது நீங்கள், செட்டப் பண்ணது நீங்கள். உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்தால் மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தெரிந்த பிறகு நீங்கள் பல்ட்டி அடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு புது நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. வெளியெல்லாம் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக வாங்குன்னு சொன்னாங்க, ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நரேட்டிவ் இந்த ட்ராமாலாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஊட்டுவாங்க? அண்ணாமலையின் இந்த பதில் திமுகவினரை கொதிப்படைய வைத்தது. பல்லு படாம எப்படி? எங்களால் பல்லு படாம எதுவும் செய்ய முடியாது. ஆபாசமாக பேசுகிறார் அண்ணாமலை என தலா 108 முறை சமூக வலைத்தளங்களில் அவரை அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து அப்படி பேசியதற்கு மன்னிப்பு கேட்பீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அண்ணாமலை சொன்ன பதில் இது. கருத்து இப்படித்தான் இருக்குமோ தவிர யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால் எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க முடியாதுங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு இடத்துல இந்த பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமா பயன்படுத்துவேன். என்னை பொறுத்தவரை அதில் 1% தவறு எங்கேயும் நான் பார்க்கவில்லை. அண்ணாமலை இதனை நேர் அர்த்தத்தில் தான் சொல்லி இருப்பார். இருந்தாலும் இதற்கு ஒரு வில்லங்கமான அர்த்தம் இருக்கிறது என்றும் தெரிந்தேதான் தலையை பிச்சு கட்டும் என்றுதான் சொல்லி இருப்பார். இதை வைத்து எதிரணியினரோ அல்லது கூலிபான் ஊடகத்தினரோ விமர்சனம் செய்தார்கள் என்றால் விளக்கம் கொடுத்து மேலும் மேலும் அசிங்கப்படுத்துவார். அதனால் அவர்கள் யாரும் இதனை கண்டுகொள்ளாத மாதிரியே கடந்து சென்று விடுவார்கள். அதுதான் அவர்களுக்கும் நல்லது. ஏனென்றால் நாதஸ்வரம் கற்றுக்கொள்ளும் சிறுவர்களிடம் சீவாளியை பல்லு படாமல் ஊத வேண்டும் என்று குருவானவர் அறிவுறுத்துவாராம். ஆக அண்ணாமலையின் இந்த வார்த்தை பிரயோகத்தில் தவறு எதுவும் இல்லை. நன்றி.